இது ஒரு சொந்த சக்கரத்தின் ஓசை. இளன் வீட்டின் மூலையில் அமர்ந்து பெரிய பொறியியல் புத்தகங்களை குவித்து வைத்திருந்தான். அவன் கண்களில் தூக்கம் இருந்தது. ஆனால் பக்கங்களில் கவனம் இல்லை. இந்த பாதைதான் பாதுகாப்பானது என்று உலகம் அவனிடம் கூறியது. ஆனால் அவன் இதயம் வேறு எங்கோ துடித்தது. இரவு நேரங்களில் எல்லோரும் உறங்கிய பின் இளன் தன் அறையின் பின்பகுதியில் சிறிய களிமண் சக்கரத்தை மெதுவாகச் சுழற்றுவான். அவன் கைகள் அழுக்குப்படவில்லை. அவனுக்குள்ளே ஒட்டிக்கொண்டிருந்த கவலையை மண் நீக்கியது. சிறிய கிண்ணங்கள், உருவங்கள் அவனது கற்பனையில் இருந்து எழுந்தன. ஒருநாள் அவனுடைய அம்மா நந்தினி களிமண்ணின் மெல்லிய வாசனையை உணர்ந்தார். இளன், இதெல்லாம் ஏன்? உனக்கு இன்னும் 2 மாதங்கள்தான் இருக்கின்றன. எதிர்காலத்திற்கு உத்தரவாதம் இல்லாத இந்தக் கலையை ஏன் இப்போது பார்க்கிறாய் என்று கவலையுடன் கேட்டார். இளன் கண்களை மூடினான். அவர் சொன்னது உண்மைதான். பாதுகாப்பான பாதை வேறு. ஆனால் தன் ஆன்மா மகிழ்ச்சியில் சுழல்வது இந்த களிமண் சக்கரத்தில்தான் என்பதை அவன் உணர்ந்தான். அம்மா, நான் வேறு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் என் சொந்தச் சக்கரம் என்றான் உறுதியுடன். சில நாட்களில் இளன் நகரத்திற்கு வெளியே ஒரு உண்மையான மண்பாண்டக்கலைக் கூடத்தில் வேலைக்குச் சேர்ந்தான். சக்கரத்தை வேகமாகச் சுழற்றும் வித்தையை கற்றுக்கொண்டான். அழுக்கான தரையிலும் கடுமையான வெயிலிலும் அவன் உழைத்தான். உழைப்பு எளிதல்ல. ஆனால் அது அவனது களிமண்ணைப் போலவே உயிர்ப்புடன் இருந்தது. முதல் முறை சூளையில் இருந்து அவன் எடுத்த படைப்புகள் உடைந்து போயிருந்தன. அதிகமாக விரிசல் விழுந்திருந்தன. இளன் தரையில் மண்டியிட்டு அந்தச் சிதைந்த ஓடுகளை பார்த்தான். அவன் இதயம் சுருங்கியது. ஒருவேளை அம்மா சொன்னது சரிதானோ என்று நினைத்தான். ஆனால் அந்த உடைந்த துண்டுகளில் இருந்த ஒரு சிறிய பகுதி இன்னும் பிரகாசமாக இருந்தது. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம்தான். மீண்டும் சுழற்று, இன்னும் ஆழமாகக் கேள், இன்னும் உறுதியாக இரு என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். வீழ்ச்சி முடிவல்ல, அது ஒரு திருப்புமுனை. மாதங்கள் கடந்தன. இளன் இப்பொழுது சக்கரத்தின் ஓசையையும் களிமண்ணின் மூச்சையும் அறிந்திருந்தான். அவன் செய்த பானைகள் சரியான வடிவத்தைப் பெற்றன. சூளையின் வெப்பத்தைத் தாங்கின. அவன் உருவாக்கிய முதல் முழுமையான கோப்பை அவனுடைய சொந்த உழைப்பின் அடையாளமாக மின்னியது. ஒரு உள்ளூர் கலைச்சந்தையில் இளன் தன் படைப்புகளை காட்சிப்படுத்தினான். நந்தினி கூட்டத்திலிருந்து தன்னுடைய மகனை கவனித்தாள். அவன் முகத்தில் காணப்பட்ட தன்னம்பிக்கையும் அவனுடைய கலைக்கு மக்கள் அளித்த மரியாதையும் அவளுக்கு புரிந்தது. பாதுகாப்பான பாதையை விட மகிழ்ச்சியான பாதை எவ்வளவு முக்கியம். இவன் இப்போது தன் சொந்த சிறிய கலைக்கூடத்தை நடத்துகிறான். அவன் களிமண் சக்கரம் சுழல சுழல அவனுடைய வாழ்க்கையும் நம்பிக்கையால் சுழல்கிறது.